friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு most requested வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி girlsக்கு வந்து எப்படி ஸ்டைலிஷா dresses choose பண்ணலாம், அந்த Dressக்கு ஏத்த மாதிரி எப்படி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோல நிறைய பேர் பாய்ஸ்க்கு எப்படி டிஃபரண்டான Dresses சூஸ் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பாய்ஸ்க்கு 10 டிஃபரண்டான ஸ்டைலிஷ் அவுட்ஃபிட் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல பசங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கக்கூடிய Dresses தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இந்த வீடியோவில் நமக்கு மாடலாக இருக்க போகிறவர் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மிஸ்டர் சம்ரித். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான போலீஸ் ட்ரெஸ் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். முதல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வாங்கினதுலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு கோட் சூட் ஸ்டைலில் இருக்குது. ஒரு பார்ட்டிக்கு ரிசப்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ரிச் லுக்கான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த கோட் வந்து அட்டாச்டு, இதை தனியாக கழட்ட முடியாது. இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கோட் சூட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், பசங்க வந்து அதிக நேரம் போட்டிருக்க முடியாது. ஆனால் இந்த கோட் சூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் இருக்குது. அதனால் பசங்க வந்து நிறைய நேரம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு போ கூட கொடுத்துருக்காங்க. இந்த போ வேண்டான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேண்ட் வந்து சாஃப்டாக இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி பேண்ட்டு தான். இது வந்து நிறைய சைஸு நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் காட்டுற ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் மீஷோ ஆப்பில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். கஸ்டமர் ரிவ்யூ ரேட்டிங் எல்லாம் நல்லா இருந்தது, அதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதே ட்ரெஸ்ஸு அமேசானில் 799 ருபீஸ்க்கு இருந்தது. மீஷோவில் நான் 600 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், எங்கள் குட்டி பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேஷ்டி சட்டை. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சட்டை, ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு அங்க வஸ்திரம் வருது, கூடவே ஒரு மைனர் செயின், ஒரு கூலிங் கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட் கூட வருது. ஒரு கம்ப்ளீட் செட்டாக வந்து இது இருக்குது. இந்த ஃபுல் செட்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கம்ப்ளீட் செட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. வேஷ்டியில் வந்து எலாஸ்டிக்கும் இருக்குது, வெல்க்ரோவும் இருக்குது, ஒட்டிக்கிற மாதிரி வேஷ்டி இது. வந்து 4.5 வயசு ஆகுது. ஆள் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதால நான் வந்து கரெக்டாக 4 to 5 இயர்ஸோட ட்ரெஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இவருக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்கள் பசங்க வந்து கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 to 6 இயர்ஸோட ஆர்டர் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 20%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸு. 4 டிஷர்ட்டு ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 2 எல்லாம் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல சாஃப்டான மெட்டீரியல். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லாக்கெல்லாம் கொடுத்து நீட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டி டிஷர்ட்ஸ் இது எல்லாமே. கலர் காம்பினேஷன், பிரிண்ட்டு, அந்த ஃபினிஷு எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட கோடு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டிஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ட்ராக் பேண்ட்ஸு. இதுவும் வந்து செட் ஆஃப் 3 நான் வாங்கினேன்.
நான் வந்து இது கொஞ்சம் டவுட்டோட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு. ஆனால் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல திக்கான மெட்டீரியல் இருக்குது. எலாஸ்டிக்கெல்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எலாஸ்டிக் கூடவே கயிறும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எலாஸ்டிக் லூஸ் ஆகிட்டா கூட நம்ம கயிறு வச்சு கட்டிக்கலாம். நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேண்ட்டெல்லாம். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாமே நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம சொந்த யூஸுக்கும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணி கொஞ்சம் அதிக மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணியும் லாபம் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு நான் இந்த வீடியோவோட எண்டில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் ஒரு ஃபார்மல் பேண்ட்டும் இருக்குது. இது கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் வேர் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கலர்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் கூட அட்டாச் ஆன மாதிரி வருது. நம்ம தேவையில்லாதப்போ இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த பெல்ட் இருக்கிறங்காட்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிச் லுக்கு கிடச்ச மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி காட்டுது. இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தெரியுது. அடுத்து வந்து இப்போ வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வெட்ரு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்வெட்ரு. முன்னாடி 2 பாக்கெட் வச்ச மாதிரி இருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கூடவே வந்து அந்த கேப் அட்டாச் ஆன மாதிரி வருது. ஹூடட் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. திக்காக இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. எங்கள் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரீசனபிளாக தெரியுது. அடுத்து வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, ஷேர்வானியும் டோத்தி பேண்ட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் பிளாக் அண்ட் மெரூனில் இருக்குது. ஷேர்வானி வந்து ரொம்ப ஃபார்மலாக ஒரு நீட் ஃபினிஷில் இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன், அந்த பட்டன் டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. வெளியில் வந்து தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இதே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான துணியில் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பசங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய நேரம் வேர் பண்ணுறதுக்கு. பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோத்தி பேண்ட் வந்து எங்கள் பையனோட சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதை வந்து வேர் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டாரு. அதனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ராக் பேண்ட் மேலே தான் அந்த ஷேர்வானியை நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு கேஷுவல் ட்ரெஸ் தான். ஒரு டிஷர்ட்டும் 3/4 பேண்ட்டும். இது வந்து மிலிட்ரி பேட்டர்னில் இருக்கிறங்காட்டிக்கு பசங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த கலர் வந்து பசங்களுக்கு சூட் ஆகும் ரொம்ப. பிரிண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு. எங்கள் குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து நம்ம எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குட்டி போலீஸ் தான் வரப்போகிறாரு. போலீஸ் ட்ரெஸ்ஸு, மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்தாலே வந்து 300-400 ரூபா ஆகும். ஆனால் 500 ரூபா செலவு பண்ணால் நம்ம சொந்தமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வீட்டில் ஒரு போலீஸ் ட்ரெஸ் இருந்தால் பசங்க எப்போல்லாம் ஆசைப்படுறாங்களோ அப்போல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த செட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா போலீஸ் ஷர்ட்டு, பேண்ட் இருக்குது, ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கன்று வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச்சு, அப்புறம் ஒரு நல்ல கன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு போலீஸ் லத்தி கொடுத்துருக்காங்க. நிஜமான லத்தி மாதிரியே இருக்குது. அடித்தா பயங்கரமாக வலிக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா ஒரு விசிலு, அந்த விசிலை மாட்டிக்கிறதுக்கு ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்தியன் போலீஸ் நல்லா எழுதியிருக்குது. ஸோ இது இப்போ வேர் பண்ணி எங்கள் குட்டி போலீஸ் எப்படி இருக்காருன்னு பாருங்கள்.
மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். மீஷோ ஆப்பில் நிறைய கேட்டகரியில் பொருள் இருக்குது. சாரீ, சுடிதார், ஜுவல்லரி, மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், கிச்சன் ப்ராடக்ட்ஸு, ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சொந்த யூஸ்க்கும் வாங்கிக்கலாம், இதையெல்லாம் சேல் பண்ணியும் லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே முதலீடெல்லாம் எதுவும் இல்லாமல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீஷோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணி கொஞ்சம் அதிக மார்ஜின் வச்சு நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் மீஷோவில் வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணணுன்னா 2 விதமாக சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் கோடு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ 2 விதத்துலையுமே வந்து அந்த ஃபுல் கேட்லாகோட ரிசல்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். அந்த ப்ராடக்டை நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிடலாம். அந்த பொருளோட சைஸு, குவான்டிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஒரே செல்லர்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு தான் நம்மளால் ஒன்றா ஆர்டர் பண்ண முடியும். வேறு செல்லரோட ப்ராடக்டை ஒன்றா ஆர்டர் போட முடியாது. மீஷோவில் வந்து நம்ம சொந்த யூஸுக்கும் பொருள் வாங்கிக்கலாம், நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்காகவும் பொருள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஆர்டர் டோட்டல்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டையே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். இதே மார்ஜின் வச்சு வேறு யாருக்காவது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் டோட்டல் கூட உங்கள் மார்ஜினை ஆட் பண்ணி அந்த மொத்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ் கேட்கும். இதில் உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொடுங்க. இதே கஸ்டமருக்கு விற்கிறீங்க அப்படின்னா கஸ்டமரோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்கள் கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்டை டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் ரேட்டோ மீஷோங்கிற பேரோ வந்து அவங்க டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்ன விலை என்னவோ அதை வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ப்ராடக்டோட ஒரிஜினல் ரேட்டை மீஷோ எடுத்துக்குவாங்க. மீதி இருக்கிற உங்களுடைய லாபத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. மீஷோ வந்து ரீசெண்டாக பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி, வளர்ந்து வர்ற கம்பெனி. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் மீஷோ ரீசெல்லிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியை உங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இப்போ மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம்.